நமஸ்காரம். இந்த தெய்வ ரீதியான பலன் அப்படின்றது என்னன்னாக்க, முதல்ல வந்து நம்ம ஆலயங்கள்ல எப்படி நடந்துக்கணுன்ற விஷயங்கள் முதல்ல நமக்கு தெரியணும். நெறைய பேருக்கு அது தெரியலன்றது தான் என்னோட கருத்து. இதுக்கு ஒரு சின்ன உதாரணமா சொல்லணும் அப்படின்னாக்கா, நெறைய பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க. எங்க வீட்ல பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க கோவிலுக்கே போமாட்டாங்க. அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கையே கிடையாது. ஆனா நல்லா இருக்கிறாங்க. நாங்க தெய்வ நம்பிக்கையா கோயில் கோயிலா போறோம். கடவுள் கடவுளா கும்பிடுறோம். ஆனா எங்களுக்கு மட்டும் கஷ்டம் வந்துட்டே இருக்கு அப்படின்னுவாங்க. இதுக்கு காரண ரீதி என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னாக்க, இருக்கிற தோஷம், தப்போட நிறுத்திக்கிறாங்க. நம்ம அப்படி கிடையாது. கோவில் கோவிலா போய் நெறைய தப்புகள சேர்த்து எடுத்துக்கிட்டு வரோம். அப்ப அதோட ரியாக்ஷன் வந்து நமக்கு ஜாஸ்தியா வேலை செய்யும். அப்போ அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு உண்டாகறதுக்கு உண்டான சாத்தியதை உருவாகும். இந்த தெய்வ ரீதியான விஷயங்கள்ல தப்பு பண்ணும்போது, அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது 1க்கு 3ஆ நம்ம அனுபவிக்கிற மாரி இருக்கும். ஒரு ஆலயத்துல கும்பாபிஷேகம் பண்ணும்போது பிராண பிரதிஷ்டை அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த பிராண பிரதிஷ்டை பண்றது அன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம ரொம்பவும் பேசப்படக்கூடிய ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சாவூர் பிரகதீஸ்வரருக்கு எப்படி பிராண பிரதிஷ்டை பண்ணாங்களோ, அதே மாதிரி தான் நம்ம கோவில், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தெருக்கோடியில இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயிலுக்கும் பிராண பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இது பெரிய கோவில் நெறைய பேர் வந்து போறாங்க. அதனால வேண்டி அங்க பிராண பிரதிஷ்டை வேற மாரியும், இங்க யாரும் வரமாட்டாங்க. கோவில் சின்ன கோவில் அப்படின்றதுனால அதுக்கு பிராண பிரதிஷ்டை வேற மாரியும் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ரொம்ப பேரு போறது பார்த்தீங்கன்னாக்கா, திருப்பதிக்கு போறேன், சபரிமலைக்கு போறேன். அந்த சமயத்துல மட்டும் நீங்க பக்தி பண்றதுன்றது 1% கூட உங்களுக்கு பக்தியை குடுக்காது. நம்ம பக்தி பண்ற விதம் எப்படி இருக்கணும்னாக்கா, ஆத்ம திருப்தியோடையும், ஆழ் மனசுல இருக்கக்கூடியதையும் கொண்டு வரணும். அதுதான் பக்தியா கருதப்படும். அந்த மாரி ஒரு விஷயத்த பக்தி பண்ணிட்டு, நீங்க பண்ணும்போது, அந்த வேலைகள் வந்து 100க்கு 100% சரியா நடக்கிறதுக்கு உண்டான அனுகூல்யத்தை உங்க வாழ்க்கைக்கு குடுக்கும். இது இன்னைக்கும் நெறைய பேர் அனுபவ ரீதியில கண்ட உண்மை. பக்தி பண்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு போயிட்டு தேங்காய் பழம் விக்கிறாங்க. தேங்காய் பழம் வாங்கி கொண்டு போய் குடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது. எனக்கு பையனுக்கு கல்வி வேணும். அதனால 22 விளக்கு. வீட்டுக்கு கடன் பிரச்சனை தீரணும் 36 விளக்கு. கூட வீடு கட்டணும். அதுக்கு 42 விளக்கு. இதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்க விளக்கு ஏத்துனா தான் தரிசனம் குடுப்பேன். உன்னோட குறைய தீர்ப்பேன்னு எந்த தெய்வங்களும், எந்த சாஸ்திரமும் உங்களுக்கு சொல்லல. நம்மளோட பக்தி அப்படின்றது அந்த தெய்வத்த போய் முகத்த பார்த்து நம்ம தரிசனம் பண்ணணும். அதாவது சுவாமிய நம்ம பார்க்குறோன்றத விட அவர நம்மள பார்க்க வைக்கணும். இப்படி இருக்கணும் நம்மளோட பக்தி. அமைதியா உட்காந்து அந்த இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு கோவில்ல இருந்தேன். அந்த கோவிலுக்கு நெறைய பேர் அர்ச்சனை பண்ண வருவாங்க. அது ஒரு பெருமாள் கோவில். அர்ச்சனை பண்ணுவாங்க. தேங்காய் பழத்த குடுப்பாங்க. தேங்காய் அவங்களே உடைச்சு நான் வந்து கோவில் உள்ள கருவறையில தேங்காய் உடைக்க மாட்டேன். அவங்களே வெளியிலேயே உடைச்சு எடுத்துட்டு வருவாங்க. நான் அத வச்சு அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணி குடுத்த உடனே, கோவில் மண்டபம் பெரிய மண்டபம். அங்கேயே உட்காந்துப்பாங்க. அந்த தேங்காய உடைப்பாங்க. அவங்களே சாப்பிடுவாங்க. அந்த தேங்காய் சில்ல வந்து அங்கேயே போட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாரி அந்த தேங்காய் உடைக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா, அவ்வளவு கண்றாவியா இருக்கும். நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னாக்க, நம்மளால அங்க இருக்கக்கூடிய குப்பைய எடுக்க முடியாட்டியும் பரவால்ல. குப்பைய போடாம வரணும். தெய்வங்கள் அப்படின்றத நம்ம எப்படி உணர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எத குடுக்குறோமோ, அதையே அவர் திருப்பி குடுத்துருவார். நீங்க என்ன பக்திய குடுக்குறீங்களோ, அதே பக்தி உங்களுக்கு திரும்ப வரும். அப்புறம் எதுக்கு தட்டுல காசு போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து முக்கிய காரணகர்த்தா வந்து அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் வந்து பிராமணரா இருக்கிறார். அந்த பிராமணாளுக்கு நம்ம தட்சணை போடுறதுன்றது ஒரு பிராமணனுக்கு தானம் பண்றதுக்கு உண்டான பலத்தை குடுக்கும். அந்த தான தர்மத்தினால நம்ம சில பிரச்சனைகள்ல இருந்தும், சிக்கல்கள்ல இருந்தும் வெளியில வரலாம். இதுதான் அங்க இருக்கக்கூடிய கான்செப்ட். இது வந்து இன்னைக்கு வியாபாரம் ஆயி போயிடுது. சில கோயில்கள்ல காசு போட்டா தான் குங்குமமோ, விபூதியோ குடுப்பாங்க. அது வந்து வியாபார நோக்கத்தோட நடக்கக்கூடிய வேலைகள். வெளியில இருந்து வர பக்தனுக்கே வந்து அந்த தெய்வங்கள் எல்லா சௌகரியங்களும் பண்ணி கொடுக்கும்போது, உள்ளேயே நின்னு அவரையே தொட்டு பணி செஞ்சுட்டு இருக்கிற இந்த அர்ச்சகருக்கு கொடுக்காதா? இதை ஏன் உணர மாட்டேன்றாங்கன்னு எனக்கும் தெரியல. எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஒரு தெய்வத்திட்ட போயிட்டு நம்ம வேலைய பார்க்கணும். நம்ம பண்றதுன்றது சர்வீஸ். அந்த சர்வீஸ அவங்க சரியா பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த பலன் வந்து முழுசா கிடைக்கும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான காரணம். நமஸ்காரம்.